வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 7ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று சந்திரன் சிம்ம ராசிக்குள் செல்கிறார். இன்று மாலை 6 மணி 18 நிமிடம் வரை பூர நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறார். 6 மணி 18 நிமிடத்திற்கு பிறகு உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் மாற்றமடைகிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உடைய பலன்களை விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று மேஷத்திற்குள்ளேயே புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். புதன் கிரகம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இன்று மாறியிருக்கிறார். புத ஆதித்ய யோகம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை, ராசியில் இணைந்திருக்கக்கூடிய நிலை. பொருளாதாரத்தில் உயரம் இவங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக லாபம். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி விட்டு கொடுப்பது மிகுந்த அவசியம். ரிஷபராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்திற்குடைய புதன் கிரகம் 12இல் மறைந்திருப்பது ரிஷபத்திற்கு திருமண வாழ்வில் சற்று விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது. மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். சுபவிரயங்களுக்குடைய வாய்ப்பாக நிறைய விஷயங்கள் இன்று ஏற்படும். பண வருமானம், லாபம், திருப்தி அளிக்கும். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஜாதகர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ராசிநாதன் 3ஆம் அதிபதி இருவரும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான புத ஆதித்ய யோகம். ராசிநாதனாக இருந்து புதனுடன் சூரியன் இணைந்திருப்பது ரொம்ப பிரமாதமான காரிய வெற்றி. முயற்சிகளுக்கு, நீண்ட நாள் நினைத்த விஷயங்களுக்கு மிகுந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தடைகள் எல்லாமே நீங்கும். சிலருக்கு தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, தொழில் மேன்மை, தொழில் லாபம் உண்டு. இருந்தாலும் தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியத்தில் ஜாதகர்கள் சிறிது கவனம் அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதன் தன் வீட்டிற்கு ஃபார்வர்டாக அடுத்த வீட்டில் நகர்ந்திருப்பது இன்று மாலை வரை சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது. அந்த சுக்கிரன் அதிகமான பலத்துடன் உள்ள கிரக இணைவுகளாக பாக்யஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான யோகம், அதிர்ஷ்டம், நன்மைகள். வாக்கு வன்மையால் வெற்றி கிடைக்கும். பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம். வெளிநாட்டு தொடர்பினால் பணி, தொழில் லாபம் உண்டாகும். தொட்டது துலங்கும் புதிய முயற்சிகளில் திடீர் நன்மைகள் ஏற்படும். அலைச்சல்களை குறைத்து ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இன்று சந்திரன் இருக்கிறார். ராசிநாதனுடன் பாதக வீட்டில், பாக்கிய வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதி புதன். கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. நல்ல வருமான உயர்வு, தொழில் லாபம், பணி வளர்ச்சி இதெல்லாம் திருப்தியான நிலையாக இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் இன்று வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. விரயங்களில் கவனம். தொழில் விஷயங்களில் சற்று அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். வெளிநாட்டு விஷயங்களால் நன்மை ஏற்படும். சுப விரயங்கள் உண்டு. திடீர் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் சூரியனுடன் இணைந்திருப்பது தொழிலுக்கான சில விரயங்கள், தொழிலுக்கான முதலீடுகள் இன்று செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். தன வருமானம் திருப்தி அளிக்கும். கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். கோட்சார சந்திரன் இன்று லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது பாதக வீடு. பணியில் வளர்ச்சி, தொழில் கடன்களால் ஆதாயம். ஆனாலும் கணவன் மனைவி இடையே சிறிது அனுசரித்து செல்ல வேண்டும். கடந்த பல மாதங்கள் இருந்த நிலையை விட சற்று ஓரளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். ஜாதகர்கள் தனது ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் கிரகம் அஷ்டமாதிபதி. திடீர் பணி வளர்ச்சி நன்மை தரும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். பணிக்கான, தொழிலுக்கான வெளிநாட்டு தொடர்பு நன்மை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்ல வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு நிகழ்வாக காட்டுகிறது. தன லாபம் ஏற்படும். பணியில் வளர்ச்சி. குழந்தைகளுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.
குழந்தைகளுக்கு மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் நடக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. இடமாற்றம் அலைச்சல்களை குறைத்து ஓய்வெடுப்பதில் சிறிது அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை. கணவன் மனைவி திருமண வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதம் தவிர்ப்பது, இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு 6க்குடைய சந்திரன் 7இல் இருக்கிறது. தொழில் கூட்டாளிகளால் தனலாபம் உண்டு. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, நினைத்த காரியம் ஜெயிக்கும். முயற்சிக்கு வெற்றி, நீண்ட நாள் தடைகள் நீங்கி நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. திருமண வாழ்வில் சற்று அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 5க்குடைய சந்திரன் 6இல் இருப்பது, அஷ்டமாதிபதி சாரமாகிய சுக்கிரன் சாரத்தில் இன்று மாலை வரை இருப்பது தொழில் உத்தியோகம் ரீதியிலான நன்மைகளையும் பண வருமானத்தில் திருப்தியான நிலையையும் கொடுக்கும். ஆனால் புதிய முடிவுகளில் மிகுந்த கவனமும் பொறுமையும் நிதானமும் தேவை. தொழில் வளர்ச்சி சிறப்படையும். தொழில் கடன்களால் ஆதாயம் கிடைக்கும். திருமண வாழ்வில் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது, குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையான நிலையை கொடுக்கும்.